ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஷிஃபாஸ் வேர்ல்ட். இன்றைக்கி இஃப்தார் டே எத்தனைலாம் எனக்கு தெரியல. நான் இடையில நிறைய போடாமே விட்டுட்டோம். ஸோ அதனால் என்னால் கவுண்ட்லாம் பண்ண முடியல. இது வந்து ஃப்ரைடே மச்சி வீட்டுக்கு வந்து நாங்கள் இஃப்தாருக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ எடுத்தது இது. மச்சி வந்து அவங்க வீட்டு சைடு, மச்சி வீட்டு சைடு எல்லோரும் எங்களையும் கூப்பிட்டுருந்தாங்க, அவங்க வீட்டு சைடு எல்லோரும் கூப்பிட்டுருந்தாங்க. ஸோ கொஞ்சம் பெரிய இஃப்தாராக இருந்துச்சு, ஜாலியாக இருந்துச்சு, எல்லோரும் ஒன்றா இருந்தது. ஸோ அங்கே ஆஸ் யூஷுவல் கஞ்சி, சாத்துக்குடி ஜூஸ், அதுக்கப்புறம் இளநீ கடல் பாசி, அப்புறம் மெதுவடை, அப்புறம் கீரை வடை, அப்புறம் சமோசா, சிக்கன் ரோல் மச்சி செஞ்சாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ், ஆப்பிள், பொமோக்ரானட், வாட்டர்மெலன், அப்புறம் நைட் டின்னர்லாம் முடிச்சுட்டு தான் வந்தோம். ஸோ ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஜாலியாக இருக்கும். இப்படியே எங்கள் போகிறதோட கிஃப்ட்ஸெல்லாம் ஷேர் பண்ணிடுவோம். என்னென்ன வாங்கியிருக்கோம், உங்களுக்கு வாங்கின ட்ரெஸ், அவங்களுக்கு வாங்கின ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒன்றா ஷேர் பண்ணிவிட்டு பேசி நைட்டு டின்னர்லாம் சாப்பிட்டு வரதுக்கே 11:30 மணி. டேரெக்டாக நாங்கள் வந்து இரவு தொழுகைக்கு தான் வந்தோம். ஸோ அந்தளவுக்கு நல்லா ஜாலியாக போச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாதிரி வந்து இயர்லி ஒன்ஸ் தான் நமக்கு கிடைக்குது. முடிய போகுதுன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப கஷ்டமாகவும் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஃப்ரைடேலேருந்து அடுத்த சண்டேவே வந்து எங்கள் மச்சான் வீட்டில் கூப்பிட்ருந்தாங்க. ஸோ அங்கே வந்து மொட்டை மாடியில் வச்சு எல்லாருமே பிளான் பண்ணி மொட்டை மாடியில் வச்சு பண்ணோம். ஸோ அங்கேயும் ஜாலியாக இருந்தது. அங்கே வந்து எங்கள் அம்மா வீட்டு சைடு நாங்கள் எல்லாருமே வந்திருந்தோம். அன்றைக்கி வந்து சண்டேன்றனால எதுவுமே ஆக்சுவலி வெளியே கிடைக்கல, இந்த கேஸ் தட்டுப்பாடு இருக்கிறதுனால. ஸோ மேக்ஸிமம் எல்லாமே வீட்டிலேயே போட்டலான்னு பிளான் பண்ணி ஐடியாவாக மெதுவடை வீட்டில் போட்டோம், சிக்கன் ரோலு, அப்புறமா முட்டை போண்டா, மசால் வடை, மேக்ஸிமம் எல்லாமே வீட்டிலேயே செஞ்சனால பொழைச்சிட்டோம். ஏன்னா நிறைய பேர் கிடைக்கலன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதுதான் என்னுடைய வந்து லாஸ்ட்டு இஃப்தார் விலாகாக இருக்கும். தாரிக் பாருங்கள் 2 முட்டை போண்டா வேணும், பிளேட் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் லாஸ்ட்டில் ஒன்றுமே சாப்பிடல. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் ஈத் விலாக் தான் இன்ஷா அல்லாஹ் வரும். இந்த நோம்பு நமக்கு முடிய போது, அடுத்த நோம்பை எதிர்பார்த்து எல்லோரும் துவா செஞ்ச மக்களாக இருப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.